வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நட்சத்திர வரிசையில 14வது நட்சத்திரமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தை பத்திங்க. சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம்ங்க. சித்திரையோட முதல் 2 பாதம் கன்னி ராசியிலையும் 3வது 4வது பாதங்கள் துலாம் ராசியிலையும் இருக்குங்க. சித்திரையில பிறந்தவங்க அலங்கார பிரியர்களாக இருப்பாங்க. அட்ராக்டிவா ட்ரெஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. சித்திரையில பிறந்தவங்களோட பேச்சு எல்லாரையும் கவரும்படியா இருக்குங்க. குறிப்பிட்டு ஏதாவது ஒரு துறையில ஸ்பெஷலிஸ்டா இவங்க இருப்பாங்க. செய்வன திருந்த செய்யுங்கிறதுக்கு சித்திரையில பிறந்தவங்கள உதாரணமா சொல்லலாமுங்க. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் திருத்தமா செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்குங்க. சித்திரையில பிறந்தவங்க அழகான கண்களையும் அழகான உடல் அமைப்பையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. பொதுவா கன்னிராசிக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்து போகிற குணம் எல்லாமே இருக்குங்க. சூழ்நிலைக்கு தகுந்து தன்னை மாத்திக்கிற தன்மை புதனுக்கு இருக்குங்க. ஆனா அதே கன்னிராசியில இருக்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இது ஒத்து வராதுங்க. கொஞ்சம் கோபத்தோட வேகத்தோட செயல்படக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இயற்கையாவே இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்துடைய அதிதேவதை விஸ்வகர்மாங்க. விஸ்வகர்மா அப்படிங்கிறவர் சிற்பிங்க, கலைகளுக்கு அரசன். அதனால இந்த சித்திரையில பிறந்தவங்களுக்கு இந்த கலைகள்ல அதிகமான ஈடுபாடு இருக்குங்க. சித்திரையில பிறந்தவங்க சில இடங்கள்ல அவசரப்பட்டு பேசிடுவாங்க, அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பேசினதை ரெக்ரெட் பண்ணி வேற ஏதாவது சமாளிக்கிற மாதிரி பேசி செஞ்ச செயலுக்கு ஒரு மாற்று செயல் ஏதாவது செஞ்சு அந்த சூழ்நிலையை சமாளிச்சிருவாங்க. கன்னி சித்திரை விரோதங்களையும் சிக்கல்களையும் சண்டைகளையும் வம்பு வழக்குகளையும் உருவாக்கிடுங்க. கன்னி சித்திரை பார்ட்னரால ஏமாற்றப்படுங்க. உரிமையை விட்டு கொடுத்துட்டு வந்துருங்க. கொஞ்சம் ஈகோ, கொஞ்சம் பிடிவாதம், கொஞ்சம் இந்த பழி வாங்குற தன்மை எல்லாம் இருக்குங்க. துலாம் சித்திரைக்கு அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற குணம் இருக்குங்க. தன்னை அழகுபடுத்திக்கும். உறுதியான ஏதாவது ஒரு வேலையிலையோ ஏதாவது ஒரு தொழிலையோ தடம் பதிச்சிருங்க. தலைமை பண்பு இவங்க கிட்ட இருக்குங்க. சென்ற இடங்கள்ல எல்லாம் இவங்களுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும். கலைகள்ல மேன்மையும் புகழும் உள்ளவர்களாக சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. மரியாதையை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க சித்திரையில பிறந்தவங்க. சித்திரையில பிறந்தவங்களுக்கு சொத்துக்கள் இருக்குங்க. ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு தடை இருக்கும். துலா சித்திரை பொருளை விட்டு கொடுத்துட்டு வர சூழ்நிலை இருக்குங்க. சித்திரையில பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குங்க. சிறுநீரகத்துல பிரச்சனைகள் இருக்கும். சிறுநீரகத்துல கல் வர்றதுக்கு உண்டான தொந்தரவுகளும் இருக்குங்க. உஷ்ணத்தால இவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சித்திரையில பிறந்தவங்க பொதுவாகவே பார்த்தோம்னா அதிகமா கலைநயத்தோட இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அழகுபடுத்தி பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. சித்திரை நட்சத்திரம்ங்கிறது என்னன்னு சொன்னோம்னா ஆக்கும் வல்லமையும் அழிக்கும் வல்லமையும் ரெண்டுமே சேர்ந்த நட்சத்திரம்னு சொல்லலாமுங்க. சித்திரையில பிறந்தவங்க கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது சிறப்பா இருக்குங்க. சில நேரங்கள்ல தவறான நண்பர்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால யார்கிட்ட பழகிறோம் அப்படிங்கிறதுல கவனமா இருந்துக்கணுங்க. அதனால இவங்களோட குடும்பத்துல கூட பிரச்சனைகள் வரும். அதனால சேரும் இடம் அறிந்து சேர்தல் அப்படிங்கிறது இவங்களுக்கு நன்மை பயக்குங்க. ஜாதகம் பார்க்க, பிரசன்னம் கேட்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க, இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.